தந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. வாகனத்தில் எல்லா வசதிகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்துடுங்க ஆண்டவரே. தூதர்களால் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வரும் நாட்களில் ஆண்டவரே தொடர்ந்து இந்த கூட்டங்கள் வருவதற்காக, இன்னும் அநேக ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருவதற்காக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. இதற்கு ஒழுங்கு செய்த ஆண்டவரே, சபையை ஒரு முறை கூட கருத்து தருகிற கர்த்தாவே ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி கர்த்தாவே அந்த ஆசீர்வாதம் நன்மையும் பூரணமாய் சபை கர்த்தர் கொடுப்பீராக. அந்த அருமையான குயருக்காக நன்றி சொல்லுங்க கர்த்தர் பலப்படுத்தினீங்களே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, சோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் காவலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை மட்டும் எல்லா பரிசுத்தமும் இருப்பதாக. நமக்கு ஜெயந்தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை சகோதரி பத்மா முதலியார் அவர்கள் செய்தி கொடுப்பாங்க. நாளை கூட்டம் சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றைய போல் 6:30 மணி அல்ல, 6 மணிக்கு ஆரம்பமாகும். எனவே நீங்கள் எல்லாரும் சரியாக 5:45 மணிக்கு இந்த இடத்திலே வந்து அமரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் பிந்த நாளை ஒரு வேளை உங்களுக்கு இடம் கிடையாமல் இருப்பதனால் உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஆகவே நாளை சீக்கிரத்தில் 6 மணிக்கு கூட்டம் மனதில் வைத்து நாளை எல்லாரும் 6 மணிக்கு முன்பதாக வந்து சேரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சமாதானம்.